போய் அதை என்னதான் ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து போட்டாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சரி, நீங்க நம்ம ராசி பலன் பார்ப்போம். அன்பான மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சுமாரான நாளாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு சந்தேகம் 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 சந்தேகத்திலே இருந்து சந்தேகத்திலே குளிச்சு சந்தேகத்திலே வேலையெல்லாம் முடிச்சு சந்தேகத்திலே பஸ் ஏறிருப்பீங்க. பஸ் ஏறும்போது தான் தெரியும் பூட்டினோமா, கேஸை க்ளோஸ் பண்ணோமா, பூட்டை தொங்கி பார்த்தா வந்திருப்பீங்க. அப்படி இருந்து உங்களுக்கு சந்தேகம் வரும். இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு சந்தேகத்திலே உங்கள் வாழ்க்கை ஓடும். இன்னைக்கு நாள் உங்களுக்கு சுமாரான நாளாக தான் இருக்கும். நம்ம ராசிக்கு நான் போடுறேங்க. அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப கேவலமான நாளாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். வரவு கம்மியாக இருக்கும், செலவு அதிகமாக இருக்கும். உங்கள் காசை செலவு பண்ணுறது இல்லாமல் அடுத்த காசு சேர்த்து செலவு பண்ணிடுவீங்க. விதியே மதியால் வெல்லலாம். அதுக்கு ஒரே வழி, நீங்கள் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளில வராதீங்க. என்ன நம்ம ராசிக்கு இவ்வளோ மோசமாக சொல்லியிருக்காங்க? நீங்க சொல்றதை பார்த்தா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது உங்களுக்கு. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப மிகவும் அதிர்ஷ்டமான தினம்னே சொல்லலாம். நீங்கள் கோயிலுக்கு போவீங்க, உங்கள் கண்ணில் புது செப்பலா, அதுவும் பிராண்டட் செப்பலா கண்ணில் மாட்டோம். இத்தனை நாள் கோயிலுக்கு போயிருப்பீங்க, பிஞ்ச செப்பலா மாட்டியிருக்கோம். இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான். ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். உங்களுக்கு நினைச்ச பிராண்டு உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், வெற்றி நிச்சயம். துலாம் ராசிக்கு இவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க. ட்ரீம் லெவனை துலாம் ராசிக்காரனை வச்சு விளையாட முடியுமா? கார்த்தி, உன்னோட ராசி என்ன? பொண்ணு பார்க்க போறீங்களா என்ன? உனக்கு கல்யாணம் ஒரு கேடு சொல்லுங்க. கும்பராசி. கும்பம் எனக்கு வேணாம். சக்தி, உங்க ராசி என்ன? கேன்சரா? கேன்சர் கேன்சர். என்ன ராசி? துலாம் ராசி. உனக்காக தேடிட்டு இருக்கேன். நவீன, இன்னைக்கு துலாம் ராசிக்கு இந்த ஜோதிட படம்ல அதிர்ஷ்டம் வரும்னு போட்டுட்டா. நான் கிரீன் படம் போடுவேன்ல, அதனால இன்னைக்கு நீ டீம் செலக்ட் பண்ணேன். ஓஹோ, நான் டீம் செலக்ட் பண்ணா அப்ப ஜெயிச்சோம்னா பாதிக்காசு எழுதுறீங்களா? அப்ப தோட்டா நீ அந்த போட கொடுத்துருவியா? என்ன அமௌண்ட்? நான் கட்டுற அமௌண்ட் அது முடியும். அது எப்படி ஒத்துக்க முடியும்? சரி, பெரியப்படலாம். நான் உனக்கு லஞ்ச் வாங்கி தரேன். வீட்டுக்கு போகும்போது கூட்டு போறேன்னா அப்போ ஓகே. சரி, எனக்கு ஒரு டீம் போட்டு ஓ டீம் போடலாமா? போடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரைனை முடிச்சிட்டீங்கன்னா அப்படியே டீம் போடுவோம். பைலா டீம் போடுவா? ஆமா, சரி போடு. இது முடிச்சு டீம் போடலாம். போடலாம். என்னடா நிறைய ஆகும் உங்களுக்கு? கம்மி தான் ப்ரோ, உங்க திறமைக்கு ரொம்ப கம்மி. ஒரே மிஸ்டேக்காக தான் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் பேசுறேன். போயிட்டோம். நாதாரி நியூ வேலை ஏன் தலையில் கட்டுறானே. சரி பார்ப்போம், 1 கோடி கிடைக்குமே. நவீன, இந்த பக்கம் முடிச்சாடா, அந்த டீம் போடுறோம்டா. டீம் போடலாம். 5 டே மேட்ச்ல மாப்பு போட்டா தெருமா இருக்குமே. சரி வா, சாப்பிட்டு வந்துடும். இல்லை பார்த்தீங்கன்னா வெயிட் எப்படி வச்சுட்டு இருக்கு. எங்க போய் சாப்பிட்டா என்ன அது கற்றுனா என்ன பண்றது? இதுதான் மொபைல்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குல்ல. சரி, அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது போடுங்க. எனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் பாயா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணி. சிக்கன் பாயாவா? நாட்டுக்கால் பாயான்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கு. அதை ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நெல்லுன்னு ஏசி உட்காந்து சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் தெளிவா நம்ம டீம் போடலாமே. சரி, 1 கோடி. 1 கோடி போட்டுறேன். மறந்துடாதீங்க, நான் சொல்லிக்க வேண்டியது இருக்கேன் உங்களுக்கு. நல்லா இருந்துச்சுல? சூப்பரா இருந்துச்சு. சரி, இந்த டீம்ல இந்த விக்கெட் கீப்பரு, அப்புறம் பேட்ஸ்மேனு, விக்கெட் கீப்பர் ஒன்று போடலாமா? போட்டுடலாம். ஓகே, அப்போ பேட்ஸ்மேன்ல இவனை போடுங்க. யார் இவனா? போடுங்க. இல்லடா, அவன் விளையாடவே இல்லை இந்த மேட்ச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ராசி தெரியல, ஏன் ராசி தான் கரெக்டா இருக்கு. 1 கோடி வேணுமா வேணுமா சொல்றது கேளுங்க. சரி, இவனா போடுங்க. அடுத்து இவனை போடுங்க. இவனா விளையாடாத இந்த கிரவுண்ட்ல விளையாண்டதே இல்லடா. இன்னைக்கு நல்லா விளையாடுவான், எவ்வளவு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? சரி சரி போடுங்க. வெரி குட். அப்புறம்
அவன் வந்து 4 பேட்ஸ்மேன் போகும், 3 பேட்ஸ்மேன் போகுமா? எத்தனை வேணா போடுங்க. சரி ஈவினிங் போடுங்க, உங்க ஆசையை கிடைக்க வேணாம். சரி சரியா வரும்ல? ஆமா. சரி அப்புறம் ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டர்ல இப்ப போடக்கூடாது ப்ரோ, இது அப்படியே உள்ள வைங்க. ஈவினிங் நல்லா திரும்ப டீ குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆல்ரவுண்டர் போடுவோம். ஓகே வாங்க. எல்லாருக்கும் டீ டீ டீ. ஒரு நிமிஷம் வாங்க. எனக்கு டீலாம் வேணாம். டீ, காபி, பால், பூஸ்ட். பூஸ்ட் எப்படி இனிமேல் பையன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான். இந்த ஆல்ரவுண்டர் பவுலர் மட்டும் செலக்ட் பண்ணிடலாம்டா. ஆல்ரவுண்டர் பவுலரா செலக்ட் பண்ணலாம். அது கூட எனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. 1000 ரூபாயா? கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா என்ன எப்படி பாக்குறீங்க? நாளைக்கு 1 கோடி ரூபாய் வரும்போது இந்த 1000 ரூபாய் ஒரு பெரிய விஷயமா? சரி போட்டு விடுறேன். இது மட்டும் செலக்ட் பண்ணிடலாமே. செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணுங்க. டேய் அண்ணா விருப்பம் வருதுல, மேட்ச்லயே கிடையாதா? அண்ணா விருப்பம்னா இப்போ மேட்ச்ல கிடையாதா? நம்ம பக்கத்துல ஒரு செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த கலர் நல்லா இருக்கு செலக்ட் பண்ணுங்க. இந்த உட்டா கண்ணன் குட்டி செலக்ட் பண்ணுங்க போகே. ரெகுலர் செலக்ட் பண்ணுங்க. டேய் டீம் நான் கிட்டடா. அவ்வளவு செலக்ட் பண்ணலாம்டா. இதுல செலக்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ணுங்க. அப்படி இன்னும் நல்லா இருக்கா நீங்க செலக்ட் பண்ணுங்க. டன் கொடுங்க. சரி கேப்டனா? கேப்டன் இல்ல, கேப்டன் யார் போய் சொல்லலாம்? இவன் சரியா வரலையே. இந்த மேட்ச் சரியா வரலாம், என்ன நம்புங்க. என் ராசி நல்லா இருக்கு. நீங்க எங்கேயோ போக போறீங்க, அவனை போடுங்க. ஓகே ஒய் கேப்டனே. வைஃப் கேப்டனு அவன் பக்கத்துல இருக்க அவனே போடுங்க. இந்த ஆல்ரவுண்டர் போலாம்டா. ஆல்ரவுண்டர்லாம் கேப்டன் இருக்கும். அப்பா இந்த மாதிரி போடுங்க. விக்கெட் கீப்பரா? விக்கெட் கீப்பர் வைஸ் கேப்டன் தான் என்ன பிரச்சனைங்கிறேன். பல கேட்சுகளை பிடிச்சி அவன் தான் ஓகே ஓகேவா? சாட்டிஸ்ஃபைடா? ஓகே நாளைக்கு உங்களை பெரிய கோடி சொன்னா வாங்க போறேன். ஓகே The next day. என்ன கேட்டேன்? சிக்கனு, பிரியாணி, ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் சாயங்காலம் பூஸ்ட். கம்மியா தானே ப்ரோ கேட்டுக்கிறேன். இல்ல ஆயோ ஊக்கத்தொகை வேற. எல்லாம் போச்சுடா. அதான் எங்க போச்சு காட்டுறேன்.